வாங்கிட்டு தான் வந்துக்கிறேன். முட்டையில உட்காந்துல்லவா? ஆமா ஆமா பார்த்தா தான் தெரியும். எல்லா வேலை செஞ்சுக்கிறீங்க. மேல பாத்ரூம் கழுவிக்கிறீங்க. என்னடா என்ன பார்த்து ராவணனை பார்த்து பாத்ரூம் கழுவிக்கிறீங்க. இப்பதானே எல்லா வேலையும் செஞ்சுக்கிறேன் நீங்க. இந்த இப்ப எங்க செஞ்சிருக்கிறோம்? எங்க உத்தரமேல் போறேன் ஓய் சாப்புக்க. புத்தி உன விட்டு போமா. அதோ பார்த்தாயா வடக்கே வெகு தூரம். கிஷ்கந்தி 72 வாரம். வாலி ஆமா ஐயா பாருங்க. வாரம் குடி போறப்பா. அம்மாவா இன்னொரு காலி. ராவணன் கரத்தால் அந்த வாலி இன்னொரு காலி. பையா எங்கடா போட்டான்? டேய் அடா எங்க போறேன்னு வாலி பிடிக்க குரங்கு பிடிக்க போறா. அப்படியே புடிச்சு அப்படியே போட்டு வந்துறேன். அதாவது குரங்கு இப்ப இல்ல. குரங்கு எங்க இருக்குது? எல்லாம் மொத்தம் ஊருக்குள்ள தான் இருக்குது. ஆமா ஆமா கூட்டு கைனி உள்ள அதாவது அப்போ எப்பா இதுக்கு முன்ன இந்த குரங்கு கடல் கடந்தது. ஆமா கடல் கடந்து போச்சு குரங்கு. ஆனா இன்னைக்கு எங்க தெரியுமா? கரண்ட் கம்பில தாவுது, புளியாமத்துல தாவுது, பில்டிங்ல தாவுது. இப்படியாதான் தாய் கொட்டி சோறாது. அது குரங்கு ஒண்ணு மாதிரி இருக்குது. அப்படியே யாரு என்ன போல பண்ணாத. எனக்கு ஆட்டா டொக்கு ஆட்டா டொக்கு ஆட்டா டொக்கு. கேட்டுடியா பாலம் கேட்டுடியா வீரம் இந்த வாலிக்கு தெரியுமா? டேய் எப்படி தெரியா? வாலிக்கு தெரியுமா? எப்படி தெரியா? இந்த வாலிக்கு தெரியுமா? என்னடா முடிக்கிறாங்க? முடிக்கட்டா? அதான் உனக்கு தான் அடுத்து. எடிக்கா முடிக்கிறாங்க. யாரு விதி யாரா கண்டா? இன்று இருப்பார் நாளை இல்லை, நாளை இருப்பார் இன்று இல்லை. பிறப்பது ஒரு நாள், இருப்பது ஒரு நாள், இறப்பது ஒரு நாள். பிறக்கும் போது எதை கொண்டு வந்தாய், போகும்போது எதை கொண்டு போயதாய். பிறக்கும் போதும் அழுகிறாய், போகும் போதும் அழுது கொண்டே போகிறாய். புரியுதா? மனுஷ ஜென்மம் வீணான ஜென்மம். சரி போகட்டும். இப்ப எங்க செல்ல வேண்டும்? வடக்கே செல்ல வேண்டும். அந்த கிருஷ்ணகிரியை போக வேண்டும். அந்த வாலியை பார்க்கணும். அப்படியே வாலியா நம்ம நம்மள தூக்கி போட்டு வந்து நம்மள மிஞ்ச யாராலையும் முடியாதுங்க. வரியா மட்டும் வரியா. பெற்றுக் கொண்டு வருகிறேன் என்று கூறி சென்றிருக்கின்றார் சுவாமிகள். அதனால் வரவேலும் இடர்பாக இருக்கக்கூடிய உமாதேவியை அனுதினமும் இல்லத்தலை வைத்து வழிபடுவது வழக்கம். போல செய்ய வேண்டாம்.
அந்த குரங்குக்கு எல்லாம் பாரு விட்டு பாரு அந்த குரங்கு அங்குதான் பாரு அந்த குரங்கு எங்கடா பாத்துக்கிறேன்யா எங்க காணோம் எல்லாம் பாரு பாத்துக்கிறேன் பாருடா பாரு அந்த புத்தி போல பாத்தியா நாங்க போட்டு போட்டு பழக வீட்டுல சர்க்கரை போட்டு நாக்கு நீ யாரு அப்படி இதோ இது என்னுடைய தேசம், இது என்னுடைய நகரம், என்னுடைய நாடு, சேனா சைந்தரம் என்று சொல்லக்கூடிய அனைத்தும் என்னுடையது. வந்திருக்கக்கூடியது நீ யார்? அப்படியானால் போய்விட்ட கண்ணழகத்த அகல விகரமாக உன்னுடைய பார்வையை பார்த்தால் பெண்ணாய் பிறந்திருக்கக்கூடிய பேதையான எனக்கே உடல் நீ யார்? என்னிலையாண்டு வரக்கூடியவன் ராவணேஸ்வரன், பிரகீஸ்வரன், இலங்கேஸ்வரன், கைலாய வேலையை யாரோடு வேற்றறிந்தவன், தமிழை உற்பத்தி செய்தவன், எங்க தாய் அறுத்தவன். ஆமா நான் தாலி ஆடுறவன் இல்ல, தமிழை உற்பத்தி செய்தவன் நான் தான். அதான் சார். வடக்கே தெலுங்கு உற்பத்தி செய்தவன் இவன் நான் தான். புரியுதா? என்னதான் இது தமிழ் தெலுங்கு எல்லாமே ஓடிங்குது. அப்படி இருக்க தென்னிலங்கையை ஆளக்கூடிய ராவணேஸ்வரன். சரி, அது போகட்டும். தென்னிலங்கையை ஆளக்கூடிய ராவணேஸ்வரா, உனக்கு இந்த இடத்திலே வாலியினுடைய கோட்டையிலே என்னுடைய சுவாமிகள் இல்லாத நேரம் வந்ததென்ன ராவணா? இதோ இசை மீட்டுவதில் வல்லவனாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவன், ஞான உபதேசம் என்று சொல்லக்கூடிய சிவனே உன்னுடைய அடக்கமாகத்தான் உன் உருவிலே இருக்கக்கூடியது. பார்க்கின்றவர்கள் அனைவரும் இரு கரம் கோப்பி வணங்கக்கூடியது. பக்தனுக்கு பக்தனாகவும் சேவை செய்வதிலே சித்தனாகவும் விளங்கக்கூடியவன். அப்பேற்பட்டவன் உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் சாதாரண ஒரு பெண்ணாக பிறந்திருக்கக்கூடிய இந்த தாரையினுடைய எதிரிலே காட்டிக் கொண்டிருக்கின்றாயே ராவணா. வந்ததென்ன ராவணா? ஒரு பக்கம் மலையாகவும் இமய முதல் குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்திய கடலினுடைய அருகாமையிலே நீர்வளமக்க இருக்கக்கூடிய லங்காபுரி என்று சொல்லக்கூடிய பட்டணத்தை சீரம் சிறப்போடு நீர்வளத்தோடு ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவன் நீ. அப்படி இருக்க என்னுடைய சுவாமிகள் இல்லாத இந்த நேரம் பார்த்து இந்த லங்காபுரியை விட்டு இந்த இடத்திற்கு லங்காபுரி தனை விட்டு என்னை நோக்கி ஓடி தேடி வந்தது என்ன இந்திய ராவணா. இதனால் வரதிலும் உன்னுடைய
பெண்களையே நீ பார்த்ததில்ல. ஐயா இருவார் நான் பாத்துக்கிறேன். எப்பயுமே நாங்க ஆம்பளை இருக்கிற வீட்டுல போக மாட்டோம், ஆம்பளை இல்லாத வீட்டுல தான் போவோம். ஆமா சூராஜி ஆமா சரி ஆம்பளை இல்லையா போவோம். என்ன பண்ணுவீங்க? ஆம்பளை இல்லாத வீட்டுல உன்னால ஆம்பளை இல்லாத வீட்டுல போய் 10 தோடப்பட்டில உதவி வாங்கிட்டு வருவா. உன் கணவன் வாடி எங்கடிக்கிறோம் ராவணா, என்னுடைய கணவர் இல்லாத நேரத்திலே நீ வந்து என்னுடைய கணவர் எங்கே என்று கேட்கின்றாயே, என் கணவரை கேட்டு நீ என்ன செய்ய போகின்றாய்? உன்னுடைய கணவன் அவன் இருக்கும் இடத்தை சொல்லிவிடு. சொல்லவிட்டால் உன்னை உயிரோடு விட்டா இல்லை என்றால் அடி செஞ்சு என்னுடைய கணவர், என்னுடைய பதி, என்னுடைய மணவாளர் மந்தி என்று சொல்லக்கூடிய குரங்காகவே இருக்கட்டும். அவர் இருக்கும் இடத்தை கேட்டு நீ என்ன செய்ய போகின்றாய்? இந்த உலகத்திலே 14 லோகத்திலும் இந்த தென்னிலங்கை ஆளக்கூடிய இந்த ராவணேஸ்வரன் ஒருவனே நான் இருக்கிறேன். என்னை விட பலத்திலோ வீரத்திலோ அழகிலோ ஏன் விவேகத்திலோ அறிவிலோ எவனுமே அழகுய வெட்டி அழகுய வெட்டி அதோ ஆழமாகத்தான் ஒரு குழிதனை நோண்டி ஒரே ஒரு கன்று என்று சொல்லக்கூடிய இளைஞராகத்தான் இருக்கக்கூடிய தன்னையை வைத்து அண்ணாண்டு பார்க்கின்ற பொழுது 1000 தன்னையாக வளர்ந்து கொட்டுகின்றதே அந்த வட்டை என்று சொல்லக்கூடிய அந்த தேங்காயை பட்டி என்று சொல்லக்கூடிய நாய் நிறத்திலே கொடுத்து உருட்டி கொண்டிருக்கிறோ அது போலதான் இந்த விருத்தத்திற்கு ஏற்ற வசனம். என்னுடைய நாதன் இருக்கக்கூடிய இடத்தை கண்டு நீ என்ன செய்ய போகின்றாய்? என்ன செய்ய போனா உன்னுடைய நாதோட போர் புரிய வேண்டும். போர் புரிந்து அவன் இன்னோடு ஒழியும். அது சொல்லோகம் தன்னை அடைவுடன் நீரம் தானே ஆமா 3:30 குத்தாங்க வாங்கிருந்தோம். அன்பு மனம் இங்கே மாறிடுமா
நாதன் இருக்கும் இடத்தை சொல்லிவிட்டால் உன்னுடைய உயிர் தப்பிவிடும். இல்லை என்றால் உன்னுடைய சிரசிலே உன்னுடைய சிரம் இருக்காது. ஆனால் சொன்ன போவ அவனை சந்திப்ப, அவனை எதிர்த்து உதவி செய்வ, அவனை கொண்டுதான் உயிரோடு திரும்ப. என்னுடைய நாதன் இருக்கக்கூடிய இடம் உனக்கு தெரிந்தால் அன்னவரை வென்று கொன்று. எப்படி தெரியுமா? அந்த வாலி இன்று காலி வெடிஞ்சா அறக்க போற தாலி. கண்ணில்லாத மனிதர் முன்னே ஓவியம் வைத்தார். இது பார்வையில்லாத ஒரு மனிதனுடைய எதிரிலே ஒரு ஓவியத்தை வைத்து விட்டால் அவன் பார்வைக்கு தெரிகின்றது அனைத்தும் இறைவன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒருதலை மந்திரத்தை தவிர்த்து கண்ணுக்கு தெரிகின்றது அது ஓவியமாக இருக்குமா அல்லது இது வர்ணமாக இருக்குமா? அப்படி இருக்கு கண்ணில்லாத மனிதன் முன்னே ஓவியம் செவிகளும் கேட்காத ஒருவனிடத்திலே சென்று ஒரு பாடலை இசைத்து விட்டால் எப்படி அவனுடைய செவிக்கு அந்த பாடல் எட்டாதோ அதுபோல நானோ இன்று தினம் உமா மகேஸ்வரியை கோரி தவம் செய்து கொண்டிருக்கேன். ஓடோடி இருந்து உன்னுடைய நாதன் எங்கே என்று கேட்டு என்னை வாட்டி வதைக்கின்றாயே. கண்ணிருந்தோ நம்மளுக்கு ஒரு பொண்டாடி கூட இல்ல. பெண்ணாய் பிறந்து விட்ட பேதையின் விளிம்பிலே இருக்கக்கூடியவன் பிறப்புக்கும் சொல்லக்கூடிய பிறப்பிலே 7 பிறப்பாக நான் பெண்ணாக பிறந்திருக்கின்றேன். பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிடம் பெண் என்று சொல்லக்கூடிய பெண்ணின் பிறப்புகளிலே சீரான பிறப்பு இந்த பெண் பிறப்பு. அப்படி இருக்க 6 பிறப்பு மட்டுமே அடைந்திருக்கக்கூடிய 6வது பிறப்பிலே பிறந்து விட்டு நீ ஆணவத்தினால் ஆடிக்கொண்டிருக்கின்றாயே. மமதை என்று சொல்லானது உன்னுடைய மண்டைக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய காரணத்தினால் தான் எதிரே இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு தெரியாமல் நீ ஆட்டம் ஆடிக்கொண்டிருக்கின்றாய். சொல்லு, நாங்க ஒண்ணு பண்ண மாட்டோம். ஐயோ ஐயோ ஐயோ
தான் பேசிக்கினே இருக்கலாம், எப்படி ஆரம்பிச்சுக்கினே இருந்தா என் பையன் மாலி தாலி பட்டு காலி தள்ளு போவா சொல்லிட்டா நல்லது. நம்முடைய இது இலக்கிக்கு ஐயா சொல்றாரு குரங்கு கூட்டம், வானவர் கூட்டம், சேனை என்று சொல்லக்கூடிய வாலிக்கு எப்பேற்பட்ட அழகு வாய்ந்த மனைவி என்று இவர் தனவந்தன், தானியவந்தன், ராவணன், ஈஸ்வரன் என்று பட்டக்கூடியவர் இருக்கக்கூடியவர்கள் ஈஸ்வரனுடைய இணையாக ராவணேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய மனைவி மண்டோதரிக்கு இருக்கின்றார் தெரியுமா? ஆமா அந்த அம்மா எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவா, ரொம்ப அழகின் சிகரமாக அவளுடைய தந்தை மயன் என்று சொல்லக்கூடியவன் கட்டினால் கோட்டை என்று சொல்லக்கூடிய கோட்டை 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 பலிகள் அப்பேற்பட்ட கைவந்த கலைஞராக வல்லனாக இருக்கக்கூடிய கலைஞானமிக்கவனுக்கு பிறந்திட்ட அந்த மண்டோதரி எப்பேற்பட்ட அழகு வாய்ந்தவளான இவனுடைய மனைவி, இவன் கண்ணுக்கு அவள் அழகு தெரியவில்லை. எல்லாம் சொல்லுவாங்க பாரு, என்னன்னு சொல்லுவாங்க, கிளி மாறி கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் இவனுக்கு எங்க போகுது புத்தி? சாக்கடை ஓரம். ஐயா சொல்லுவாங்க பாய்மொழி. ஐயோ ஐயோ அதான் சொல்லிட்டாங்களே அவங்க. இருக்கிறவனுக்கு ஒரு இடம் இல்லாத பல இடம். அது போட்டா அவங்க சொன்னாங்களா அது மாதிரி என்ன இருக்குது? மல்லிகை தண்டா மணக்கும். அது இல்ல சொன்னாங்களே கிளி போல பொண்டாட்டி தாலும் குரங்கு மாதிரி கூத்தியா இருக்குது. மதி இருந்தோம் பிழை செய்த பிறவிக்கு ஒரு எத்தனையோ பிறவி பெற்று இழைத்திட்ட ஆகையினால் அடே ஐயாவுக்கு வழிகாட்டுவது வந்து கொண்டிருக்கின்றார் பார் என்னுடைய அதோ பார் ஒரு அந்த தாரை எங்க போனா? அதுவும் யாரு சொல்லிக்கணும் இருக்கணும். ஒரு பலசாலி ராவணன் என்ன பார்த்து அடி இருக்கும்போது சொல்லிருந்தாங்கன்னா இருந்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம். இப்போது எங்க சொல்லணும்? கிஷ்கிந்தியா வந்திருக்கிறோம். அந்த வாலியை சந்திக்கணும். போயிடலாம். நீ போறீங்க நான் போட்டுறேன். அதனால அங்க சென்று அவளை கொன்று கொண்டு போய் சென்னை வெங்கில சுகமா வாழணும். சொன்னது